அறந்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம் நடத்தக்கூடிய இந்த தமிழக நிகழ்த்து கலைகிற நிகழ்வை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதல் கட்டமாக ஒரு 110 கலைகள் அடையாளப்படுத்தப்பட்டு நாம் கலாய்வின் மூலமாக இன்றைக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கோம். 13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த தமிழக நாட்டுப்புற கலைகள் மீதான ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் இயல்பிலேயே கிராமப்புறத்தை சார்ந்த ஒருவர். அந்த கிராம பகுதியில் எங்கள் கிராமங்கள், குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய எங்களுடைய கிராமம் இயல்பாகவே திருவிழாக்கள் என்று மட்டுமல்ல, ஆண்டு முழுவதும் திருவிழா கோலத்திலே இருக்கும். பல்வேறு கலைகளை அரங்கேற்றம் செய்து கொண்டு இருப்பார்கள். குறிப்பாக ஒரு மாதத்திற்கு மேலாக நடக்கக்கூடிய அன்னமார் சுவாமி கதைகள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். அதே போல் நலதங்கால் கதை, அன்றைய வடிவமாக இருக்கக்கூடிய அந்த மகாபாரத்தினுடைய கூறுகளாக இருக்கக்கூடிய கூத்துகள் நடந்து கொண்டிருக்கும். ஏறத்தாழ குறிப்பாக 35-40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமிய மனம் மாறாமல் இருந்த பகுதிகள்லாம் நவீன தொழில்நுட்பங்களுடைய தாக்குதல் இல்லை. குறிப்பாக தொலைக்காட்சியினுடைய தாக்கங்கள்லாம் பிறகு 90 பிற்பகுதிகளில் வந்த ஒரு கிராமம். அதனால் அந்த இயல்பாகவே எங்களுடைய கிராமங்களில் இருந்த நாட்டுப்புற விளையாட்டுகள், பிறகு இப்படியான கலைகள், ஒவ்வொரு திருவிழாக்களும் பல்வேறு கலைகளை எங்களுடைய திருவிழாக்கள் மாரியம்மனுக்கு திருவிழா என்ற ஒரு வாரம் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் அரங்கேற்றம் நடக்கும். முதல் கட்டமாக ஒரு 110 கலைகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த 110 கலைகளில் ஒரு 10 கலைகளை முதல் கட்டமாக நம்ம இங்கே கண்டுபிடிச்சி இங்கே நிறுவனத்திற்கு அழைத்து மொத்தம் 162 கலைஞர்கள் 10 கலைகள் அப்போ இங்கே அரங்கேற்றணும். எப்பொழுது இது வரும் என்றெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டே இருப்போம். ஆகவே நாங்கள் இயல்பாக இருந்தது. பிறகு தமிழ் இலக்கியம் படிக்கும் பொழுது குறிப்பாக நாட்டுப்புறவியல் என்கின்ற ஒரு தாள் எங்களுக்கு பாடப்பகுதியில் இருந்தது. அதில் அன்றைக்கு நாட்டுப்புறவியல் வானமாமலை, கீவாஜா போன்றவர்களுடைய நூல்களை எல்லாம் பயிலுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இளநிலை படிக்கும் பொழுது, முதுகலை படிக்கும்போது அதுக்கு எனக்கு ஒரு ஆய்வு திட்டத்தில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பே என்னுடைய ஆய்வு நாட்டுப்புற நாமக்கல் மாவட்ட சிறார் பாடல்கள், சிறார் விளையாட்டு பாடல்கள் என்ற தலைப்பு தான் என்னுடைய அந்த தலைப்பு. பிறகு அது நூலாக கூட வந்தது. அதுக்காக கலாய்வு செய்யும்போது சிறுவர்களாகிய என்னுடைய சிறுவர் பருவத்தில் நடந்த அந்த விளையாட்டுகள் எல்லாம் எனக்கு மனதில் வந்தது. அதனால் இது எல்லாம் கோர்வையாக வந்தது. பிறகு கல்லூரியில் ஆசிரியராக வரும்பொழுதும் கூட இந்த துறை மீதான ஒரு ஈர்ப்பு எனக்கு வந்தது. பிறகு இந்த நிறுவனத்திற்கு வந்ததுக்கு பிறகு இப்படியான ஒரு துறை, அதில் துறையில் நல்ல ஒரு 15-20 ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் ஆரோக்கியதாஸ் அவர்களுடைய பணியெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த துறையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் கிடைத்தது. அதன் மூலமாகத்தான் இப்படியான பணிகளை நாங்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம். இந்த பணிகளுடைய தொடக்கம், இது ஒரு தொடக்கம்தான். இன்னும் ஏராளமான பணிகள் இருக்குது. தமிழகத்தினுடைய அந்த பரப்பு, கலைகளுடைய பரப்பு எல்லா இடங்களிலும் பறந்து விரிந்து இருக்கிறது. இன்றைக்கு பூகோளமாக பிரிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தனித்துவமான கலைகள் இருப்பதையெல்லாம் பார்க்குறோம். நான் பணியாற்றிய நீலகிரி மாவட்டத்தில் அரசு கல்லூரியில் இருக்கும்போது பணியாற்றிய அந்த நீலகிரி மக்களுடைய பழங்குடிகள் மத்தியில் பழகக்கூடிய வாய்ப்பு அந்த மாணவர்கள் எல்லாம்
வந்து அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுடைய இல்லத்திற்கு அவருடைய திருவிழாக்களெல்லாம் சென்ற அனுபவங்கள்லாம் பார்க்குறோம். அங்கு ஒரு தனித்துவமான ஆடல் பாடல் வகைகளை பார்க்கிறோம். இப்படி தரைப்பகுதிகளில் வேறு விதமாக இருப்பதை பார்க்கிறோம். இதையெல்லாம் நாம் கலாய்வின் மூலமாக இன்றைக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நவீன யுகத்தில் இதையெல்லாம் மெல்ல 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 மறைந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இவற்றை ஆவணப்படுத்துவது என்பது நம் காலத்தினுடைய கட்டாயம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் அரிய முயற்சி. அந்தி சந்தி வேலையெல்லாம் ஐயா துணை இருந்து கேட்ட வரம் கொடுக்கும் கிருபையுள்ள ஏங்கருப்பா வாழக்கருப்பா வாரும் ஐயா இது நேரம் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுதே. தமிழகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்களிடையே வழக்கத்தில் இருக்கக்கூடிய கலைகள், தமிழ் மண்ணோடும் மக்களோடும் வேரூன்றிய பாரம்பரிய கலைகள் எண்ணற்றவை. இப்படிப்பட்ட கலைகளெல்லாம் இன்றைய நவீன ஊடகங்களின் வளர்ச்சியால் வருகையால் படிப்படியாக அன்றாட வாழ்க்கையிலிருந்து விலகியும் மறைந்தும் வருகிறது. தமிழக நாட்டுப்புற கலைகளை வருங்கால சந்ததியினர் அறியும் வகையில் ஆவணப்படுத்தும் பணியினை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தொடங்கியுள்ளது. நலிந்து வரும் கலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் வகையிலும் ஊக்கப்படுத்தும் விதமாகவும் தமிழகம் முழுவதிலும் இருந்து பலதரப்பட்ட பாரம்பரிய கூத்து மற்றும் இசை கலைஞர்களை நிறுவனத்திற்கே அழைத்து வந்து நிகழ்த்து கலைகள் படமாக்கப்பட்டது. முதல் கட்டமாக 10 அரிய கலைகளை 105 காட்சிகளாக பதிவு செய்து நமது ஊடகத்தின் வழியாக வெளியிட இருக்கிறோம். இந்த ஊடகத்தின் வழியாக பதிவு செய்யக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் என்றைக்கும் நிலைத்திருக்கும். தமிழக நிகழ்த்து கலைகள் என்ற தலைப்பில் இந்த அரிய காணொளிகள் அனைத்தும் நிறுவனத்தின் செம்மொழி வலையொலி மூலமாக பார்த்து மகிழலாம். நம்ம என்னதான் ஆவணப்படுத்தினாலும் இந்த இளைய தலைமுறைகள் எப்போதுமே ஒரு ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு முகத்தில் தான் போயிட்டு இருக்காங்க. அந்த தலைமுறைக்கு இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க? நிச்சயமாக எங்கள் நிறுவனத்தில் அந்த குறுங்காணொலிகள் என்று சொல்லக்கூடிய ரீல்ஸ் 1 நிமிடம் 1.5 நிமிடம் அதிகபட்சம் 2 நிமிடம் என்றெல்லாம் நாள்தோறும் பல்வேறு தலைப்புகளில் நாங்கள் ரீல்ஸ் வெளியிட்டுருக்கோம். அது குறைந்தது எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் 8 லட்சம் பேர் பார்வையாளர்களாக இருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கிலிருந்து அந்த பல்வேறு தமிழ் இலக்கியம் சார்ந்த அந்த ரீல்ஸுக்கு மத்தியில் நாட்டுப்புறவியல் துறை சார்ந்தும் வாரத்திற்கு 1-2 ரீல்ஸுகளை எல்லாம் அதில் சேர்த்துக்கொள்ள இருக்கிறோம். இளந்தலைமுறைகளிடையே இந்த நாட்டுப்புறவியல் துறை சார்ந்த கலைகளோ பாடல்களோ இவற்றெல்லாம் ஒரு ஈர்ப்பை கொண்டு வர வேண்டும், அவர்கள்ட்ட ஒரு ஆவலை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் அடுத்தடுத்த பணிகளை எல்லாம் செய்ய இருக்கிறோம். இதையெல்லாம் வெவ்வேறு மொழிகளில் போஸ்டர்களாக நாங்கள் உருவாக்கி அந்த ஒரே ஒரு சின்ன போஸ்டரில் பல செய்திகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய போஸ்டர்கள் நாங்கள் பதாகைகள் மாதிரி செய்து அவர்கள் வெளியிட இருக்கிறோம் சமூக வலைதளங்கள் மூலமாக. அண்ணன்மார் சாமி உடுக்கடி கூத்து. அண்ணன்மார் சாமியை பொறுத்தளவு மணப்பாறையில் வீரப்பூர்னு அதுதான் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிற களம். அண்ணன்மார் சாமிங்கிற பொன்னர் சங்கர். அந்த பொன்னர் சங்கர் ஆண்டு வந்த பொன்னிவள நாடுன்னு அதுக்கு பேர். அந்த காலம் அந்த பொன்னிவள நாடு என்பது அந்த மணப்பாறையை சுற்றி இருக்கிற இன்னைக்கு வீரப்பூர் அந்த இடத்துல தான் நிகழ்ந்ததாக, அங்கு தான் அவர்கள் இறந்ததாக ஒரு வரலாற்று கதை. அந்த அடிப்படையில் தான் அங்கே வீரப்பூரில் அந்த கோயில் கட்டி ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவாங்க. அது ஒரு பங்காளி சண்டை மாதிரி அந்த கதை ஓடும்னு வச்சுங்களேன். இப்போ அதில் ஒரு கலை வடிவம் தான் இந்த உடுக்கடி கூத்து. இதிலே பொன்னர் சங்கர் நாடகம் இருக்குது, உடுக்கடி கூத்து இருக்குது, அப்புறம் கூத்து தனியாக இருக்குது. அப்படி அந்த உடுக்கடி கூத்துங்கிறது உடுக்கையை வைத்துக்கொண்டு ஒரு 3 பேர் மட்டும் நிகழ்த்துறது. ஸோ இந்த மாதிரி பல முனைகளில் செய்ய வேண்டும். இந்த துறையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், இதை வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டும், ஆவணமாக்க வேண்டும், எதிர்கால தலைமுறைக்கு விட்டு செல்ல வேண்டும். மேடையில் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க
இது மாதிரி நாங்கள் வருங்காலங்களில் வந்து இதை ஒரு பாடமாக கொண்டு வர போகிறோம் அப்படி ஆன்லைன் மூலமாகவோ அது ஆஃப்லைன் மூலமாக நடத்த போகிறாங்க, அதை எப்படி நீங்கள் சாத்தியப்படுத்த போகிறீங்க? நிச்சயமாக இது வந்து முழுவதும் ஆன்லைன் இணையவழி மூலமாக உலகத்தில் ஏறத்தாழ 150-160 நாடுகளில் இன்றைக்கு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள், தமிழர்கள்லாம் அங்கே கலைகளை எல்லாம் அங்கங்கே இருக்கிற திருவிழாக்கள் எல்லாம் அங்கே அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறார். இங்கிருந்து கலைஞர்களை அழைத்து சென்றலாம். அவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கும் சரி, இங்கே இருப்பவர்களும் சரி, இந்த ஆன்லைன் கோர்ஸ் பாடத்திட்டத்தின் மூலமாக இந்த சான்றிதழ் படிப்பு, அடுத்தது நாங்கள் பட்டய படிப்பு இதெல்லாம் தொடங்க இருக்கிறோம். இப்போ ஏற்கனவே நாங்கள் 15 நாட்டுப்புறவியல் சார்பாக ஒரு 15 பாடங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். முற்றிலும் இணையதளத்தின் வழியாகத்தான் இந்த பாடங்களை நடத்த இருக்கிறோம். தேர்வுகளும் இணையதளத்தின் வழியாக, சான்றிதழும் இணையதளத்தின் வழியாக வழங்கியிருக்கோம். சரி, ஒரு 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 மாணவனோ ஒரு ஆய்வாளனோ அல்லது ஒரு பொதுமக்களோ எவரேனும் இந்த படிப்பில் சேரலாம், இந்த படிப்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம், தேர்வு எழுதலாம், சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கான இது கல்வி தகுதி இது வரையறை? கல்வி தகுதி வரையறை அடிப்படை தகுதி 10ஆம் வகுப்பு சான்றிதழ் படிப்பு தானே. அதனால் ஒரு துறை, உதாரணத்துக்கு ஒரு பொய்க்கால் குதிரை என்ற ஒரு சான்றிதழ் படிப்புன்னா ஒரு அப்படியே வரிசையாக ஒரு 15 வகுப்புகள் இருக்கும். முழுவதும் வீடியோ கிளாஸ். இது முழுவதும் இப்போ வெறும் டெக்ஸ்ட்டில் படிப்பது என்பது மிக குறைவு. அதனால் இருக்கக்கூடிய அந்த காணொலிகளை பார்த்து அந்த தேர்வை எழுதுவது. ஆகவே அவங்க அந்த காணொலிகள் எப்பொழுதும் இணையதளத்தில் இருக்கும். கோர்ஸ் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். படிக்காமல் எங்களுக்கு சான்றிதழே வேண்டாம் என்றால் எங்களுடைய இணையதளத்தினுடைய யூடியூப் தளத்தில் வலையேற்றம் செய்யப்படும், அதை தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இப்படிப்பட்டதெல்லாம் வந்து செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் தமிழகத்தினுடைய இந்த கலை செல்வங்களை எல்லாம் எட்டுத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த பணிகளை ஈடுபட்டிருக்கிறோம். இந்த தோல்பாவை கூத்தை பொறுத்தளவு அங்கே கன்னியாகுமரியில் முத்துச்சந்திரன் இவர் வந்து 7வது தலைமுறை. இது வந்து ஒரு சமூக கலை, குடும்ப கலை. அப்போ தாத்தாவுக்கு பின்னாடி மகனுக்கு பின்னாடி இப்படி சமூக கலையாக வர்றது. இது வந்து 7வது தலைமுறையாக நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்தளவு ஒரு அலைக்குடி சமூக மக்கள். இன்றைக்கி இங்கே போய் நிகழ்த்துவாங்க, அடுத்த கட்டம் அங்கே போய் அடுத்த ஊரில் போய் நிகழ்த்துவாங்க, அங்கே கிடைக்கிறத வாங்கிட்டு வருவாங்க. அப்படி ஒரு கலை இந்த தோல்பாவை கூத்து. இது மிக சிறப்பான ஒரு வரவேற்பை தரும் என்று நான் 100% நம்புகிறேன். எங்கே போனாலும் நம்ம பிரதமர் வந்து தமிழை வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆரம்பிப்பார். எந்த நாட்டுக்கு போனாலும் சரி. அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்குது? இது மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம். இது 100% மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி உதவியோடு நடக்கக்கூடிய ஒரு நிறுவனம். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் எங்கு சென்றாலும் நமது தமிழுடைய பெருமை, இலக்கியத்தினுடைய பெருமை, தொன்மை இவற்றையெல்லாம் பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறார். அது வெறும் பெயருக்கு மட்டுமல்ல, பெயரளவில் நடக்கக்கூடியதல்ல, ஒரு ஆத்மாத்மான ஒரு பேருதவியோடு, அவர்களுடைய உதவியோடு இந்த நிறுவனம் அவற்றையெல்லாம் இன்றைக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு முதன்மையான மொழிகளாகட்டும், இந்திய மொழிகளில் இருக்கக்கூடிய முதன்மையான மொழிகளாகட்டும், அது மட்டும் இல்லாமல் பழங்குடி மொழிகள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய எல்லா மொழிகள்லையும் இன்றைக்கு நமது இலக்கியங்களையும் இலக்கணத்தையும் நாங்கள் மொழிமாற்றம் செய்து கொண்டு அவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே மத்திய அரசினுடைய 100% ஆதரவோடு மிக சிறப்பாக அந்த நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. சங்க இலக்கியத்தில் நெற்குறின்னு ஒரு இது வரும். இன்றைக்கி வந்து சோழி பார்த்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி நெற்குறி, இப்போ நெல்மணிகளை போட்டு அதில் வந்து குறி சொல்லுவது, நல்லது கெட்டது சொல்கிறது. சங்க இலக்கியத்தில் இருக்கிறது இன்றைக்கும் களத்தில் அங்கே நெற்குறி செஞ்சு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் வந்து கொடைக்கானல் மலைப்பகுதி, பழனி மலைப்பகுதியில் பூதமலைன்னு ஒரு பகுதி, அந்த மக்களவே அழைச்சி இங்கே கொண்டாந்து அவங்கெல்லாம் இங்கே முதல் முறை நடுக்கத்தோடையே வந்தாங்க. வெளி உலகத்துக்கு இந்த துணிமணியெல்லாம் நாங்களே வாங்கி கொடுத்து ஒரே இதாக கொடுத்து பளியராட்டம்னு தான் அவங்க அங்கே இருக்குது. ஆனால் சிங்காரக்கலைன்னு வாய்மொழி வழக்கில் அவங்களே சொல்லிக்கிறாங்க. சிங்காரக்கலை அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தி சான்றிதழ் வழங்கி அவங்களுக்கு அடையாளப்படுத்தின செம்மொழி நிறுவனம். இப்போ அந்த சிங்காரக்கலைன்னு சான்றிதழ் கொடுத்ததை வச்சு அவங்க வெளியில் தமிழக கலைஞர்கள் இதிலெல்லாம் சிங்காரக்கலைன்னு இப்போ வந்து பதிவாயிருக்கு. இது ஒரு பெரிய வரலாற்று பதிவு. கன்னியா நாட்டத்தை பொறுத்தளவும் அப்படி தான். ஒரு 3 மாவட்டத்தில் மட்டும்தான், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த 3ல் மட்டும்தான் கன்னியா நாட்டம் அங்கேருந்து கூட்டி வந்தோம். இப்போ அழிந்து வரும் கலைகள், இதை காப்பாற்ற தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களோட வாய்ஸ்?
அழிந்து வரும் கலைகள் அப்படின்னா இன்றைக்கி நான் முழுமையான காரணம் நவீன தொழில்நுட்பத்தினுடைய ஒரு வரவு. அதனால் அவர்களுடைய கவன சிதறல் இதெல்லாம் பார்க்குறோம். மக்கள் எப்பொழுதும் மறந்து கொண்டே இருப்பார்கள், அது அவர்களுடைய இயல்பு. அந்த மறந்த செய்திகளையும் நாம் அவர்கள் நினைவூட்டுவது நமது கடமை, நம்மை போன்ற கல்வி நிறுவனங்களுடைய கடமை. ஆகவே அவர்களுக்கு நம்ம தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கி ஒரு வாய்ப்பு எல்லா மொழிகளிலும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. தமிழகத்தை சார்ந்தது மட்டுமல்ல, தமிழக எல்லைகளுக்கு அப்பாலும் இந்த கலைகளை எல்லாம் கொண்டு செல்ல நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். வெவ்வேறு மொழிகளில், முதன்மையான மொழிகளில் கொண்டு செல்ல இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு மறந்தாலும் இப்போ ஒரு காலத்தில் நாமெல்லாம் இயற்கையான விவசாயத்தை ஒரு காலத்தில் செய்து கொண்டிருக்கிறோம், பிறகு மரபு மாற்றிய விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மீண்டும் நாம் இயற்கையை நாடி செல்லுகிறோம். இதே போல் தான் இன்றைக்கு பார்க்கலாம். இன்றைக்கு தற்காலிகமான ஒரு வரவால் இப்படியான கலைகள் தமிழர்கள் மத்தியில் மறைந்திருந்தாலும் நம்மை போன்ற நிறுவனங்கள் இதையெல்லாம் நினைவூட்டுவதன் மூலமாக மிக விரைவில் மாணவர்கள் மத்தியிலும், சிறு பிள்ளைகள் மத்தியிலும், பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்ற கருதுகிறேன். ஏன்னா பொது ஊடக தளங்கள்லாம் இன்றைக்கி வெவ்வேறு வகையான காட்சிகளும் வெவ்வேறு வகையான படங்களும் இருப்பதை பார்க்கலாம். இந்த மாதிரியான கலைகள் இல்லை, 1-2 கூட பேச்சுக்கு இல்லை, சான்றுக்கு இல்லை. ஆகவே நாம் இது முழுவதும் ஆக்கிரமிக்க உள்ளோம். இந்த பொது வலைத்தளங்களை எல்லாம் நாம் முழுவதும் இந்த மாதிரியான கலைகள் மூலமாக ஆக்கிரமிக்க இருக்கிறோம். அப்படி ஆகும்போது நிச்சயமாக அவர்கள் கவனத்தை இது பெறும், முழு வெற்றி அடையும் என்று நான் கருதுகிறேன். இந்த ராஜராணி ஆட்டத்தை பொறுத்தளவு தேனி, அல்லி நகரம், இது எல்லாமே மூத்த கலைஞர்கள். இவங்களுக்கு பின்னாடியெல்லாம் இதை வளர்த்தெடுக்கிறது இளைய தலைமுறை எங்கேயுமே இல்லை. அது மாதிரி அங்கேருந்து கூட்டி வந்தோம். இந்த ராஜாராணி ஆட்டத்தை பொறுத்தளவு இதுக்குள்ளே இணைப்பு ஆட்டமாக நிறைய கொடுப்பாங்க. அதாவது நல்லதங்கால் கதை, வெள்ளையம்மாள் கதை, பேயாட்டம், இப்படியெல்லாம் வந்து மூக்காய் ஆட்டம். இப்போ இதெல்லாம் இந்த இணைப்பு ஆட்டம்லாம் வேறு மாவட்டங்களில், இப்போ வட மாவட்டங்களோ இவங்கெல்லாம் யாருக்குமே தெரியாது, சேர்க்குறாங்க. இவங்க முழு இதாகவே இது இன்னைக்கு மாலையில் ஆரம்பித்தோன்னா நாளைக்கு காலையில் விடிய நிகழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதை எல்லாமே இங்கே நிகழ்த்தி அதை எல்லாமே தனித்தனி ஆட்டமாக நம்ம எபிசோடை நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த ஒயிலாட்டத்தை பொறுத்தளவு இவங்கெல்லாம் நான் சொன்னால் இந்த இதெல்லாம் வேலைகள் செஞ்சாங்க இல்லையா, இளைய பிள்ளைகள், இளைய ஆய்வாளர்கள். ஆமாம், இதெல்லாம் உருவாக்கின தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் முன்னேற்பட்ட ஆய்வாளர்கள். இவங்களெல்லாம் கடைசியாக அந்த 10 நாள் கழித்து இவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து ஒயிலாட்டம்லாம் கற்றுக் கொடுத்தோம். அந்த புகைப்படம் இது வந்து தமிழ் இசைங்கிற பேரில் நம்ம தொடர்ச்சியாக வரவே இருக்குது. நம்ம 105 அது வரும். இது கைச்சிலம்பாட்டம். இவங்க வந்து சத்தியமங்கலம், விழுப்புரம் மாவட்டம் பக்கத்தில் சத்தியமங்கலங்கிற கிராமம். ஒரு பம்பை இசை கைச்சிலம்பாட்டம். இதை பொறுத்தளவு வட மாவட்டத்தை தவிர தென் மாவட்டங்கள் போனால் கைச்சிலம்பாட்டம்னா என்னன்னு தெரியாது. சிலம்பாட்டம்னா இந்த இதுதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து அது அல்ல, இது வந்து ஒரு கலை, நிகழ்த்து கலை வடிவங்கிறத நம்ம இங்கே இது ஒரு கோயில் நிகழ்வாகவே இருந்தது, இங்கே பொதுக்கலையாக மாற்றி அதை எல்லாமே நம்ம வந்து இதில் வர்றது தான் அந்த கருப்பசாமி இந்த பாடல்கள் ஆட்டங்கள்லாம் நம்ம இது பண்ணியிருக்கோம். இந்த நலன் கும்மியை பொறுத்தளவு அதான் சொன்ன மாதிரி கோவை மாவட்டத்தில் தோளம்பாளையம்னு ஒரே ஒரு சிற்றூரில் அங்கே அந்த நலனை பற்றிய செய்தியாக அந்த பாடலை பாடி ஆடுவது, இது ஒரே ஒரு இடத்துல தான் நிகழ்த்துறாங்க. அதை நம்ம கொண்டாந்து இங்கே அரங்கேற்றி அடையாளப்படுத்தியிருக்கோம். அந்த ஜிம்லா ஆட்டம் அதுபோல் ராமநாதபுரத்தில் மட்டுமே நிகழ்த்தப்படுகிற ஒரு ஆட்டம். இதுவும் ஒரு சமூக கலை தான். அவங்கள கொண்டாந்து இங்கே அரங்கேற்றி இது பண்ணணும். இது ரெண்டுமே ஜிம்லா ஆட்டம் தான். இப்போ இந்த மாதிரியான ஒரு 10 ஆட்டங்கள் மட்டுமே முதலாவதாக நம்ம காட்சிப்படுத்துகிறோம் ஒரு 105 பொருண்மைகளில். நன்றி.